வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் ஜூன் மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் எபிக் சேல் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த சேலில் ஏதாவது உருப்படியான பொருள் இருக்கா, வாங்கலாமா வாங்க வேண்டாமா, எந்தெந்த ஃபோன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்மகிட்ட ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட முடியாத விஷயத்தை டக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவேன். மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சேலில் ஆஃபர்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பிக் பில்லியன் டே சேல் மாதிரிலாம் ஆஃபர் கிடையாது. ஆல்ரெடி ப்ரைஸ் ஹைக்கான இடத்துல இருந்து அதே ப்ரைஸில் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஸோ இது எந்தெந்த ஃபோன்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில ஃபோன்ஸ்லாம் நீங்கள் இப்போ வாங்கலை அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் போகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபோன்ஸ் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உடனே பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பிள்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஐஃபோன் 15க்கு ஆஃபர் போடுற மாதிரி பேனர் போட்டிருக்காங்க 50,000 ரூபா அப்படின்ட்டு. அந்த ஃபோனை கன்சிடரே பண்ணாதீங்க. ஐஃபோன் 16மே முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 59,000 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒர்த்து கிடையாது. ஐஃபோன் 17 வேணால் கன்சிடர் பண்ணுங்கள். 74,000 ரூபாய்க்கு கிடைக்குது. 4,000 பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் மேபி கன்சிடர் பண்ணலாம். அண்ட் விவோ டீல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா விவோவில் X200T இருக்குது, விவோவோட V70 Elite இருக்குது. இந்த விவோ X200T பார்த்தீங்க அப்படின்னா 54,000 ரூபாய்க்கு இருக்குது. விவோ V70 Elite பார்த்தீங்க அப்படின்னா 57,000 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கும்போது விவோ X200T தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் நீங்கள் ஆஃப்லைனில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோன்னு பிடிக்கிற மாதிரி இந்த V70 Elite இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்ல ஃபோன் தான். பர்சனலாக நான் எதை சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா X200T தான் சூஸ் பண்ணுவேன். ரெண்டு ஃபோனோட ரிவ்யூமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் விவோவில் இவ்வளோ தான் ஆஃபர்ஸ் இருக்கான்னு கேட்காதீங்க. இப்போதைக்கு ஒரு சாலிடான டீல்னா இந்த ரெண்டு ஃபோன் மட்டும் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. மற்றபடி இந்த 20,000 30,000 பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் அந்தளவுக்கு நல்லா. விவோ T5 ப்ரோலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 3,000 ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபர்லாம் போட்டிங்க அப்படின்னா அகைன் உங்களால் 30,000 வாங்கிக்க முடியும். அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் அதை வாங்குறத விட OnePlus Nord CE6 வாங்குறது என்ன கேட்டால் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஓப்போவில் பார்த்தோம் அப்படின்னா ஓப்போவோட K13 இருக்குது. இது எவ்வளோ தூரம் இந்த ஃபோன் ஸ்டாக் வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. 22,500 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு சாலிடாக இது வந்து ஒர்த்தான ஆப்ஷன் இப்போ இருக்க ப்ரைஸ் ஹைக்லாம் கன்சிடர் பண்ணும்போது. ஸோ இந்த ஃபோன் மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா எப்போ இது அவுட் ஆஃப் ஸ்டாக் போகணும்லாம் தெரியாது. ஏன்னா ஒரு வருஷம் பழசாயிருச்சு. அடுத்து K14 தான் அவங்க செல் பண்ண புஷ் பண்ணுவாங்க. ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. அடுத்து ஓப்போட K13 டர்போ. இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் ஆனப்போ எனக்கு சுத்தமாக ஒர்த்தே இல்லைன்னு தோணுச்சு. இப்போ எனக்கு ஒர்த் மாதிரி ஃபீல் ஆகுது. 27,000 ரூபாய்க்கு கிடைக்குது. நல்ல ஒரு கேமிங் சென்ட்ரிக்கான ஃபோன் தெரியுங்க அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணுங்கள். அந்த ஃபேன்லாம் உள்ள கொடுத்துருப்பாங்க. ரொம்ப எஃபெக்டிவாலாம் இருக்காது. மேபி ஒரு சில 1-2 டிகிரி குறைய சான்ஸ் இருக்குது ஹீட்டு. அடுத்து போக்கோவோட M8, போக்கோவில் X8 Pro, போக்கோ M7 Plus. M8 19,000 ரூபாய் கிடைக்குது. X8 Pro 32,000 ரூபாய் கிடைக்குது. M7 Plus 16,000 ரூபாய் கிடைக்குது. இந்த 3 ஃபோனுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்தான ஃபோன்ஸ் தான். போக்கோ M8 ஒரு இப்போதைக்கு ஒரு 20,000 ரூபாயில் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். X8 Proவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான். பட் கேமரா மட்டும் அந்த அளவுக்கு இருக்காது. பட் மெயின் கேமரா ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். M7 Plus 16,000 ரூபாய்க்கு இப்போ சாலிடாக ஒர்த்துன்னு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பேட்டரி லைஃப்மே அது சூப்பராக இருக்கும். செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிற எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரிவ்யூஸுமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸு கீழே டேக் பண்ணியிருப்பேன். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா இந்த சேனலில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்ஃபினிக்ஸில் 2 ஃபோன் GT30 அண்ட் 30 Pro. ஒன்று 20,000 ரூபாயில் உங்களுக்கு கிடைக்கும், இன்னொன்று 27,000 ரூபாய் பக்கமாக கிடைக்கும். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ப்ரைஸுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்க, அந்த பேக்ரவுண்டில் இந்த பேக் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த ஃபங்கியான ஃபோன்லாம் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து நத்திங் 4A Pro இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க. அது எனக்கு இப்போ ஓவர் ப்ரைஸ் மாதிரி இப்போ ஃபீல் ஆகுது அந்த ப்ரைஸ் ரேஞ்சு. அண்ட் முக்கியமாக அதோட ஸ்பெக், இந்த முக்கியமாக இந்த பேட்டரி லைஃப், சார்ஜர் தூக்குறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்சர்னாக இருக்குது. அதனால் நீங்கள் நத்திங் ஃபோன் 3 ட்ரை பண்ணலாம். 45,000 கிடைக்குது. 45,000 ரூபாய்க்கு சாலிடான ஒர்த்தான ஃபோன் இப்போ இருக்கிறதுல. இதோட ரிவ்யூ நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். திரும்ப எத்தனை டைம் இந்த ஆஃபர் வரும்லாம் தெரில. இப்போதைக்கு இருக்குது. முடிஞ்சால் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்கள், நல்ல ஃபோன் தான். அடுத்து ரியல்மியில் P4X இருக்குது. 19,500 ரூபாய் கிடைச்சிட்டு இருக்கு. இதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எத்தனை நாள் இருக்குன்னு தெரில. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபோன் தான். ஏன்னா OnePlus Nord CE6 Lite வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரே ஃபோன் தான். இது ஒரு 2,500 ரூபாய் சீப்பாக கிடைக்குது. அதை கன்சிடர் பண்ணுறதா இது பண்ணுங்க. அண்ட் ரியல்மி P4 Pro 27,000 ரூபாய் கிடைக்குது. இதுவுமே நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் தான். செக் பண்ணுங்க. அண்ட் விவோட T4 Proன்னு ஒரு ஃபோன் இருக்கும். அதுவும் இது ஒரே ப்ரைஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரியல்மியை விட விவோ போகிறது பெட்ரு. ஏன்னா அதில் டெலஃபோட்டோ கேமரா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அடுத்து ரியல்மி P4 23,000 கிடைக்குது. இதுவுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு சாலிடான டீல் தான். அதுக்கடுத்து ரியல்மிலேயே GT70 30,000 31,000 இந்த ஃபோன் வந்து கிடைக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதுவுமே ஒரு சாலிடான லீட் தான். என்ன இந்த கேமரா டெலஃபோட்டோ மட்டும் மிஸ் ஆகும். அது உங்களுக்கு பெரிய மேட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் யாரெல்லாமா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். சூப்பரான ஃபோன். வாங்கினா சாம்சங்கில் தான் வாங்குவேன்னு நினச்சிங்க அப்படின்னா S25 FE திரும்ப 45,000 வந்துருக்கு. ஸோ கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் மேபி கன்சிடர் பண்ணுங்கள். S25 Edge சாலிடாக ப்ரைஸ் கட் ஆகி 60,000 ரூபாயில் இருக்குது. 60,000 ரூபாய்க்கு அந்த ஃபோனில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா பேட்டரியை தவிர அந்த ஃபோனில் வேறு பெருசாக எந்த டிஸ்அட்வான்டேஜ் கிடைக்காது. நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் S25 பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் 50,000 ரூபாய்க்கு செல் ஆகிட்டு இருக்குது.
அதுவுமே சூப்பரான ஃபோன் தான். பேட்டரி லைஃப் மட்டும் இப்போ இருக்க ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. பட் செம்ம காம்பேக்டாக சூப்பராக ஒரு சாம்சங்கில் ஒரு ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா 50,000 அது சாலிட் ஆப்ஷனாக இருக்கும். செக் பண்ணுறதா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக மோட்டோ டீல்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா எட்ஜ் 70 ஃபியூஷன் 26,000 27,000 இது கிடைக்கும். கிடைச்சதுன்னா டப்புன்னு வாங்கிக்கோங்க வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா. ஏன்னா இந்த ஃபோனுக்கு இப்போ தான் 4,000 ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி 30,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. திரும்ப இந்த ஃப்ளிப்கார்ட் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 4,000 டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அது மூலிமா 26,000 வாங்கிக்க முடியும். எவ்வளோ நாளைக்கு இந்த ப்ரைஸில் சுற்றிட்டு இருக்கும்லாம் தெரியாது. வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. நல்ல ஃபோன் தான். அண்டு ஒரு 6 மாதம் பழைய ஃபோனான எட்ஜ் 60 ப்ரோ இருக்குது. அது 28,000 கிடைக்குது. இதுவுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சாலிடான ஃபோன் தான். பேட்டரி லைஃப் கொஞ்சம் அடி வாங்கும். ஏன்னா சிப்செட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ஆகுது. ஸோ அதனாலே பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. அதை தவிர இது ஒரு சூப்பரான ஃபோனு. கேமராஸ் முக்கியமாக இந்த ஃபோனில் சூப்பராக இருக்கும். அண்ட் மோட்டோவில் எட்ஜ் 70 28,000 இருக்குது. இந்த ஃபோன் மட்டும்தான் அதிகமாக ப்ரைஸ் ஹைக் ஆகாமல் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்லிம்மான ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா இது சூப்பராக உங்களுக்கு இருக்கும். 28,000 இருக்குது. வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக மோட்டோவோட ஃப்ளாக்ஷிப்பு மோட்டோ சிக்னேச்சர் 52,500 கிடைக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதுவுமே ஒரு நல்ல ஃபோன் தான். நீங்கள் ஒன்று விவோ X200T கன்சிடர் பண்ணலாம் இந்த ப்ரைஸ்க்கு, இல்லைனா இதை கன்சிடர் பண்ணலாம். ரெண்டுமே சூப்பரான ஃபோனு. ரொம்ப பெரிய ஒரு டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. பட் எனக்கு பர்சனலாக இந்த X200T வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் நீங்கள் மோட்டோவில் வர இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதில் பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தாலும் இதோட ஆப்டிமைசேஷன் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபோனோட திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் இன்னும் ஃபீல் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஒரு இருக்கிற நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ இதில் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இதோட எல்லா லிங்க்ஸுமே டேக் ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.